அழகே அழகுல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராஜலட்சுமியும் ராகவனும் பார்த்தா புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க ஏங்க இந்த சுரேஷ் இப்படி மாறிட்டான், இன்னைக்காவது இப்படி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கானாங்க, ஏங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி ராகவன்கிட்ட புலம்பவும், அப்பதான் ராகவன், இங்கே பாரு ராஜலட்சுமி, நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ராகவன் சொல்லவும், தப்பு செஞ்சிட்டோமா, என்னங்க சொல்றீங்க, அவளை சுரேஷுக்கு கட்டி வச்சது தப்புன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், சாச்சா அதெல்லாம் சொல்லலை, அதை எப்படி சொல்லுவேன், அது நம்ம மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணி வந்த பொண்ணுல, அதெல்லாம் நான் தப்பு சொல்லலை, என்னதான் அவங்க சண்டை போட்டு 1000 தான் இருந்தாலும் நம்ம முறைப்படி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருக்கணும்ல, 2 பேர்த்துக்கும் சாந்தி முகூர்த்த ஏற்பாடெல்லாம் நம்ம செஞ்சிருக்கணும்ல, 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிய சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வரவே வராது, அதுவும் கூடிய சீக்கிரத்துல ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்தாங்கன்னா அதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்லவும், அப்பதான் ராஜலட்சுமி, ஆமாங்க நான் ஒரு முட்டாச்சிருக்கி, இதை கூட கொஞ்சம் கூட யோசிக்காம போயிட்டேன், என்னதான் 1000 தான் எம்பிட்டு சண்டை போட்டு கல்யாணம் நடந்தாலும் முறைப்படி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருக்கணும்லங்க, கூடிய சீக்கிரமே சுரேஷோடைய பிள்ளையும் பார்த்துட்டோம்னா நம்மளும் அதுகளை வளர்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்லவும், சரிங்க நான் இன்னைக்கே இது என்ன ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பார்த்தா மலர்கிட்ட வராங்க. மலரு அந்த கேலண்டர் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், ஏன்த எதுக்கு, என்ன விசேஷம், ஒன்றும் இல்லையே நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் பாட்டுக்கு சமைச்சுக்கிட்டு இருக்கோம். மலரு சொன்னா செய், போய் கேலண்டர் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்லவும், இங்கே மலரும் பார்த்தா கேலண்டர் எடுத்துட்டு வராங்க. இந்தாங்கத்த கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு மலரு கொடுக்கவும், இங்கே பார்த்தா ராஜலட்சுமி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நல்ல நாளா, நல்ல நேரம் இருக்கா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி பார்க்கவும், ஆஹா இன்னைக்கு நல்ல நாள் இருக்கே, இன்னைக்கு நிறைஞ்ச முகூர்த்த நாள், நல்ல நேரமும் இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமியா பேசிக்கிட்டு இருக்கவும், என்னத்த கேலண்டர் எடுத்துட்டு வர சொன்னீங்க, நல்ல நேரமா நல்ல நாளான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆமா என்ன எங்கேயும் போறோமா அப்படின்னு சொல்லிட்டு மலரை கேட்கவும், எங்கேயும் போறோமா இல்லடி, இன்னைக்கு சுரேஷுக்கும் மதிக்கும் சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்லவும், மலருக்கு பார்த்தா பொறையேறுது. மலர் இருமுவும், என்னடி என்னமோ சொன்னதுக்கு என்னமோ நக்கலா பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், அத்தை நக்கல்லாம் இல்ல என்ன கதை நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும், தெரிஞ்சதுக்கு அப்புறமா சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மலர சொல்லவும், 1000 தான் சண்டை போடட்டும்டி, இந்த கல்யாணம் எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணாலும் நடந்திருக்கட்டுமே, ஆனா முறைப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, முறைப்படின்னு செய்ய வேண்டிய சம்பிரதாயத்தெல்லாம் செஞ்சே ஆகணும்ல, புருஷன் பொண்டாட்டியா 2 பேரும் அந்யோன்யமா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இந்த சண்டையெல்லாம் எங்கிட்டே வரப்போகுது, அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா வாழ போறாங்க, கூடிய சீக்கிரம் எண்ணி 10 மாசத்துல மதி ஒரு பிள்ளையை பெத்தான வை, அந்த சண்டை சச்சரவு எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்லவும், அது நல்ல கதையா இருக்கு, நீங்க மாமியார் வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், என்னடி நக்கலா பேசுற அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், நக்கலாலாம் பேசலத்த, மதியோடைய மனநிலைமை இப்ப எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், அவளுடைய மனநிலைமை என்னடி, அவளுடைய மனநிலைமை அவங்க அப்பா நல்லா தானே இருக்காரு, அவங்க அப்பாவுக்கு நல்லபடி ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு, அவங்க அப்பா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாரு, இதுக்கு மேல என்ன, அவன் இந்த வீட்டுக்குன்னு வந்துட்டா இந்த வீட்டு மருமகளாவும் சுரேஷோடைய பொண்டாட்டியாவும் நடந்தே ஆகணும் தானே, சுரேஷோடைய பொண்டாட்டியா அவ வாழ ஆரம்பிக்கணும், அதுக்கு அவங்க 2 பேரும் முதல்ல சேரணும், அதுக்கான ஏற்பாடையும் நம்ம செய்யணும், இங்கே பாரு மலரு, நீ அவகிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிடு, இன்னைக்கு ராத்திரி அவளுக்கு சுரேஷுக்கு சாந்தி முகூர்த்தம்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்லிட்டு போயிடுறாங்க. மலரை பார்த்தா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, இதை எப்படி மதிக்கிட்ட நான் சொல்லுவேன், இப்போ அவ என்ன மைண்ட்ல இருக்கானே தெரியலை அப்படின்னு சொல்லி மலர் கடந்து புலம்பிக்கிட்டு இருக்கையில அப்பதான் பார்த்தா மதி வராங்க. அக்கா என்ன ஏதோ ஒரு யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், மதி நல்ல வேலைக்கு வந்துட்டேன், நானே உன்னை வந்து பார்க்கலான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், நீங்களே வந்து என்னை பார்க்கலான் இருந்தீங்க என்ன அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், இல்ல அத்தை இப்ப வந்தாங்க, சரி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்கவும், இல்ல இன்னைக்கு நைட்டு உனக்கும் சுரேஷுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் இழுக்கவும், எனக்கும் அவருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா மதி கேட்குறாங்க, இல்ல இன்னைக்கு நைட்டு உனக்கும் சுரேஷுக்கும் சாந்தி முகூர்த்த ஏற்பாடு வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், மதிக்கு பார்த்தா அதிர்ச்சி ஆகுது, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்கவும், அட ஆமா மதி, நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது நல்லா இல்லையா, செய்ய வேண்டிய சம்பிரதாயம்லாம் செய்யணுமா, நீயும் சுரேஷும் சீக்கிரம் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கணுமா, எண்ணி 10 மாசத்துல நீ ஒரு பிள்ளையை பெத்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், என்ன இது அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், வேற வழி இல்லை, அவங்க சொல்லிட்டாங்க, நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அது ஓன் பாடு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், அப்பதான் மதி சரி
நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா ரொம்ப கேஷுவல் ஆயிடுறாங்க. என்ன இதை நினைச்சு நீ டென்ஷன் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு மலர்ட்ட சொல்லவும், நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும், டென்ஷன் ஆக போறதே வேற ஒருத்தர், நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதி பாட்டுக்கு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போயிடுறாங்க. சுரேஷ் பார்த்தா அப்பதான் கொஞ்சம் நேரம் சென்று வராரு. சுரேஷ் போயிட்டு குளிச்சுட்டு இந்த பட்டு வேஷ்டி சட்டை உள்ள வச்சிருக்கேன், அதை எடுத்து போட்டுக்க அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், என்னம்மா எதுக்கு வேஷ்டி சட்டையெல்லாம் போட சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் கேட்கவும், டேய் சொன்னதை செய்டா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமியும் சொல்லவும், சுரேஷும் பார்த்தா குளிச்சுட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு வராரு. என்ன எங்கேயும் கோயிலுக்கு போறோமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், கோயிலுக்கெல்லாம் போல, இன்னைக்கு உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சாந்தி முகூர்த்த ஏற்பாடு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்லவும், என்னது சாந்தி முகூர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்த்தா கோவப்படவும், என்னடா என்ன கோவப்படுற, எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறீங்க ரெண்டு பேரும், ஏதோ ஒரு சூழ்நிலையில கல்யாணம் நடந்து போச்சு, அதுக்காக காலம் முழுக்க இப்படி இருக்க போறீங்களா, என்ன பண்ணுவீங்களே ஏது பண்ணுவீங்களே தெரியாது, ரெண்டு பேரும் சீக்கிரம் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சு இனி எண்ணி 10 மாசத்துல ஒரு பிள்ளையை பெத்து கொடுக்குற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி ராகவனும் சொல்லவும், சுரேஷ் பார்த்தா கோவத்தோட பார்த்தா ரூமுக்கு போயிடுறாரு. மதியம் பார்த்தா சேலையெல்லாம் கட்டி இட்டிட்டு ரூமுக்குள்ள வராங்க. ரூம் எல்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான டெக்கரேஷன்ல ரெடியா இருக்கு. சுரேஷ் பார்த்தா கோவத்துல உட்காந்துருக்காரு, மதியம் பார்த்தா கோவத்துல உட்காந்துருக்காங்க. சுரேஷுக்கு அப்பதான் தங்கராஜ் சொன்ன விஷயம்லாம் ஞாபகம் வருது. இவளை இப்படியே நம்ம மிரட்டி மிரட்டி பேசணும்னா, நம்ம மிரட்டினா அவளும் மிரட்டுவா, நம்ம திமிரா பேசினா அவளும் திமிரா பேசுவா, பேசாட்டுல நம்மையே இவ மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் யோசிக்கவும், அப்பதான் மதியம் எனக்கு தூக்கம் வருது, எந்திரிச்சு அந்த பக்கமா போங்க, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா படுக்க போகவும், அப்பதான் சுரேஷ் ஏய் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்கவும், இங்க பாரு நான் உங்ககிட்ட இப்போ கோவப்படலை, சண்டை போடலை, ரொம்ப அமைதியான மனநிலைமையில பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், என்ன என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், இங்க பாரு இனிமேல் நமக்குள்ள எந்த சண்டையும் வேண்டாம், நடந்ததெல்லாம் நடந்துட்டு போகட்டும், இனிமேல் நம்ம நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருப்போம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், யாரு இத நீங்க சொல்றீங்களா, நேத்து நீங்க குடிச்சிட்டு என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, என்னைய அடக்கணும், என்னுடைய திமிரெல்லாம் அடக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் என்னை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், அப்படியா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் முழிக்கவும், என்ன நேத்து பேசுனது எதுவுமே ஞாபகத்துல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்கவும், அப்பதான் சுரேஷ் சரி ஏதோ போதையில பேசிட்டேன், ஆனா இங்க பாரு நமக்குள்ள இனிமேல் எந்த சண்டையும் வேண்டாமே, இதனால வீட்டுல அம்மா அப்பாவும் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, அவங்க கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல, நம்ம இனிமேல் நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருப்போம், நமக்குள்ள எந்த சண்டையும் வேண்டாம், நான் உன்கிட்ட இனிமேல் கோவப்பட மாட்டேன், நீயும் அதே மாதிரி கொஞ்சம் திமிராலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்த்தா ரொம்ப அப்படியே பொறுமையா பேசவும், நான் ஒன்னும் திமிராலாம் பேசல, நீங்க பேசுறதுக்கு நான் பதில் பேசுறேன் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், இவ திருந்தவே மாட்டா போலயே, என் கோவத்தெல்லாம் அவ்வளவு அடக்கிக்கிட்டு இவளகிட்ட இவ்வளவு பொறுமையா பேசுறேன், அப்பையும் பாரு எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சுரேஷ் கோவப்படவும், அப்பதான் மதி சரி நானும் இனிமேல் உங்ககிட்ட திமிரா பேச மாட்டேன், கோவப்பட மாட்டேன், ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட், இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தா கையை கொடுத்து ஃப்ரெண்டா ஆகிறாங்க.